ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி இதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பல நாள் பீரியட் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரே நாளில் நாள்பட்ட பீரியடுகள் எல்லாத்தையுமே வர வைக்கக்கூடிய சூப்பரான சிம்பிளான 3 ரெமிடிஸை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படிங்கிறது, ரீசெண்ட் டேஸாக நிறைய சிஸ்டர் பீரியட் உடனே வர வைக்கிறதுக்கு சில ரெமிடிஸ் சொல்லுங்கள் சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. இது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இந்த 3 ரெமிடியுமே உங்கள் பீரியட் டைமில் எடுக்கிறதுனால கர்ப்பப்பையை கருத்தரிக்கிறதுக்கு தயார் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்களுடைய பீரியட் பற்றின எல்லா தகவல்களையும் பீரியடுன்ற டைட்டிலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதோடைய ஃப்ளோ, கலர், என்ன கலரில் இருக்குது, ஏன் அந்த மாதிரி இருக்குது, அதுக்கான காரணங்கள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நிறைய பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் முழுக்க இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வருது. மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம மாதவிடாய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மாதவிடாய் எப்படி வருதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மாதவிடாய் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடியதாக இருக்கும். இது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்ப்பப்பை அப்படிங்கிறது தான் நம்ம குழந்தை வளரதுக்கூடிய ஒரு சூப்பரான இயற்கையாகவே நம்மளுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான உறுப்பு அப்படிங்கிறது. அதில் உள் சுவர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த உள் சுவர் அப்படிங்கிறது எண்டோமெட்ரியம் சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா கர்ப்பப்பை உள் சுவர்னு சொல்லுவாங்க. அகப்படலம் கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அகப்படலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமே குறிப்பிட்ட எம்எம்ல மில்லிமீட்டர் அளவுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அது உங்களுக்கு கரு அப்படிங்கிறது வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நம்மளுடைய கர்ப்பப்பையில் ஒவ்வொரு மாதமுமே இந்த எண்டோமெட்ரியமும் கருமுட்டையும் புதுசாக உருவாகும். கருமுட்டை விந்தணுவோடு இணைஞ்சு உங்களுக்கு குழந்தையாக மாறிச்சு அப்படின்னா அந்த எண்டோமெட்ரியத்தில், அதாவது கர்ப்பப்பை உள் சுவரில் பதிஞ்சு நம்மளுக்கு குழந்தையாக வளரும். இல்லை கரு வளரல அப்படின்னா அந்த உள் சுவர்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியம் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் பீரியடாக வரக்கூடியது. இதுதான் பீரியட் அப்படிங்கிறது. இந்த பீரியட் ரொம்ப நாளாக உங்களுக்கு வராமல் இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருக்குது, எனக்கு உடனே பீரியட் வர வைக்கணும் அப்படியும் இருக்கலாம். இதுக்கு சூப்பர் ரெமிடிஸ் அப்படிங்கிறது ஹார்மோன்ஸை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ரெமிடிஸ் அப்படிங்கிறது தான். அதாவது ஹார்மோன்ஸை தூண்டக்கூடிய ரெமிடிஸ் நம்ம எடுக்கிறப்ப தான் கண்டிப்பாக நம்மளுக்கு பீரியட் வேகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன 3 ரெமிடிஸில் முதல் முக்கியமான ரெமிடி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இஞ்சி டீ அப்படிங்கிறது தான். இதுதான் பெஸ்ட் ரெமிடின்னே நான் சொல்லுவேன். இதை காலையில் ஒன்ஸ், ஈவினிங் ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இஞ்சி எந்த அளவுக்கு எடுக்குன்னா, உங்களுடைய ஆள்காட்டி விரலில் 2வது கோடு இருக்குல்ல அதளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நச்சுட்டு 1 கிளாஸ் வாட்டரில் 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி அது கூட கொஞ்சம் தூக்கலாகவே கருப்பட்டி அப்படிங்கிறத சேருங்க. இல்லைன்னா அது கிடைக்கலன்ற பட்சத்தில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கொஞ்சம் தூக்கலாக, நீங்கள் சுகர் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றீங்க, இனிப்பே கம்மியாக சாப்பிட்ற பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ரெமெடி ஃபாலோ பண்ணுறப்ப கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன பண்ணுன்னா கர்ப்ப வாயை ஓப்பன் பண்ண வச்சிடும். இது ஓப்பன் பண்ணுறதுனால நம்மளுக்கு பீரியட் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். கர்ப்பப்பை உள் சுவர்கள் எல்லாத்தையுமே தூண்டி விடும். இதனால் உங்களுக்கு பீரியட் வேகமாக வந்துடும். இது ஒரு பெஸ்ட் ரெமெடி. என்னோட ஓன் அனுபவத்தினால நான் சொல்கிறேன். உங்களுக்கு பீரியடே வரமாட்டேங்குது, ஃப்ளோ கம்மியாக இருக்குது அப்படி இருந்தாலும் சரி, இதனால் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதனால் பீரியட் டைமில் எடுத்துக்கிறதுனால உங்களுடைய கர்ப்பப்பை டீடாக்ஸ் ஆகும். குறிப்பாக உங்களுக்கு இது உடனே பீரியட் வர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுக்காக பீரியட் வர்றதுக்காக டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நாள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் முதல் நாள் எடுத்தீங்கனாலே அடுத்த நாளே உங்களுக்கு பீரியட் அப்படிங்கிறது வந்துடும். ஒரு நாளைக்கு 2 வேளை எடுங்க. அது காலையில் ஒன்ஸ், ஈவினிங் ஒன்ஸ் எடுக்கிற மாதிரி பாருங்கள். 2வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எள்ளு, கருப்பட்டி. நீங்கள் 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக எள்ளு எடுக்கிறப்ப அது ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கரு பதிகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதுவே 1/2 டீஸ்பூனுக்கு மேலே நீங்கள் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பீரியட் வர வைக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். 2 டீஸ்பூன் எள்ளு அண்ட் கருப்பட்டி சேம் அதே மாதிரி கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் எள்ளு உருண்டை மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா ராவாக எள்ளுவை வறுத்துட்டு அது கூட இந்த கருப்பட்டியை கலந்து நீங்கள் அப்படியே ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கோங்க. இது எடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்தில் உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை 1 நாள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஒவ்வொருத்தவங்க பாடி கண்டிஷன் பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது 1 நாளுக்கு மேலே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு பீரியட் வர வைக்கிறதுக்கு. அதுவே ஒரு சிலருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளேயே பீரியட் வர வைக்கிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். 3வதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழம் அப்படிங்கிறது கர்ப்பவாயை ஓப்பன் பண்ண வைக்கிறதுல ஒரு மகா மருந்துனே சொல்லலாம். உங்களுக்கு பீரியட்
ஃப்ளோவே இல்லை, பீரியடே வரமாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அன்னாச்சி பழம் காலையில், மதியம், ஈவினிங் ஒரு பழம் வாங்கி காலையில் கொஞ்சம் பீஸ் சாப்பிடுங்க, மதியம் ஒரு பீஸ் சாப்பிடுங்க. ஒரு பீஸ்னால் ஒரு பீஸ் கிடையாது, ஒரு பழத்தை 3 வேளைக்கு நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. காலையில் ஒன்ஸ், மதியம் ஒன்ஸ், ஈவினிங் ஒன்ஸ், 3 டைம் எடுத்துக்கோங்க. 3 டைம் எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் பீரியட் வரலைன்னா அகைன் அதை ரிப்பீட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அடுத்த நாளைக்கு வந்து நீங்கள் இஞ்சி டீ ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா அதுக்கு அடுத்த நாளைக்கு வந்து நீங்கள் இந்த எள்ளு, கருப்பட்டி அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது 3மே பெஸ்ட் ரெமெடி. மேக்ஸிமம் பேருக்கு இஞ்சி நீங்கள் ட்ரை பண்ணுறப்பே உங்களுக்கு பீரியட் அப்படிங்கிறது வந்துடும். இந்த 3 ரெமெடி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே நாளில் பீரியட் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க 40 நாள் வரைக்குமே நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணி பாருங்கள். ப்ளட் டெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணுங்கள். அதுலேயுமே குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகியிருந்தால் அதனாலேயும் உங்களுக்கு பீரியட் டிலே ஆகிட்டே இருக்கும். ஆனால் வந்து கருவும் இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ரெமெடி ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க 40-45 நாள் வரைக்குமே வெயிட் பண்ணி பாருங்கள். அதுவே இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க 60-70 நாட்கள் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணி பாருங்கள். கார்ட் செக் பண்ணுங்கள், ப்ளட் டெஸ்ட் பண்ணுங்கள். ப்ளட் டெஸ்ட் 1க்கு 2 டைம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பாருங்கள். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க இல்லை உங்களுக்கு கரு உருவாகலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் 60 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமும் இல்லைன்ற பட்சத்தில் ஒரு 70வது நாளில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ரெக்னன்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொறுமை அப்படிங்கிறது தான். அதுக்கு ஃபஸ்ட்டு உதாரணம் பீரியட் டேட் ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்தளவுக்கு வெயிட் பண்ணி கார்ட் செக் பண்ணுறீங்க, குழந்தை இருக்காங்களா இல்லையான்றதை பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சேனல்லே நிறைய சிஸ்டர் இது மாதிரியான முட்டாள்தனத்தை பண்ணியிருக்காங்க. பீரியட் டேட் தள்ளி போயிட்டு அவங்களுக்கு கிட்டில் நெகட்டிவ் காமிக்கவும் நிறைய ஹோம் ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணி, அதாவது பீரியட் வர வைக்கிறதுக்கு ஹோம் ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பீரியட் வந்து கட்டி அந்த மாதிரி வர்றப்ப அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்திருப்பணும், அதனால தான் எனக்கு இப்படி வந்துருச்சு, நானே இது பண்ணிட்டேன் சிஸ்டர், எனக்கு தெரியல சிஸ்டர் அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் 60 நாட்கள் வரைக்குமே தாராளமாக வெயிட் பண்ணி பாருங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாரும். அதுக்கப்புறம் இந்த ரெமெடிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். இல்லை நான் ப்ரெக்னன்சிக்கு நான் ட்ரை பண்ணல, நார்மலாக தான் இருக்கேன், எனக்கு பீரியட் வரல, நான் பீரியட் வர வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்ட வீடியோ இது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரை, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்ம சேனலில் டெய்லி அப்டேட்டடாக வரும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஐடியாவுமே இல்லை கருத்தரிக்கிறதுக்கு அப்படின்னா அதில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயில் வீடியோஸ் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின்னு இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.